வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃபில்டர்ஸ் பத்தி தான். ஏர் ஃபில்டர்ஸ் பத்தி ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றது தப்பு இல்லை. யூஸ் பண்றதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஈச் சர்வீஸ் அதை கிளீன் பண்ணுன்றதை கூட மறந்துட்டு என்ன பண்றாங்க, அப்படியே போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த இன்டர்செப்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர் போட்டிருக்காரு. இது உள்ள அழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமா அழுக்கா இருக்கும். அவ்வளோ அழுக்க வச்சு நீங்க வண்டி ஓட்டுறீங்கனாக்கா கண்டிப்பா த்ராட்டில் பாடி வரைக்கும் டெபாசிட் ஆயிடும். ஸோ நீங்க என்ன பண்ணா, இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர் போடுறீங்கன்னா சர்வீஸ் கண்டிப்பா கிளீன் பண்ணி ரீஃபில் பண்ணணும். இன்னொன்னு த்ராட்டில் பாடியை அது கொடுத்த டைமுக்கு கரெக்டா நீங்க கிளீன் பண்ணணும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 ஒன்ஸ் கிளீன் பண்றது நல்லது. ஏன்னா இதுல ஃப்ரீ ஃப்ளோ அந்த அளவுக்கு ஃப்ளோ அதிகமா இருக்கனால என்ன ஆகும்னா, டர்ட்ஸ் அண்ட் டெபாசிட் அதிகமா த்ராட்டில் பாடி டெபாசிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னாக்கா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதோட டியூரபிலிட்டி, இன்ஜினோட டியூரபிலிட்டியும் சரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு அதை கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சால்வ் பண்ணி சொல்றேன். பை.